ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இது ஒரு டயக்ராம்லேயே இது பண்ணிடலாம். ஸோ ஜென்ரலி நான் நேற்று சொன்னேன் இல்லையா, ஒரு 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 டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு வெப் சர்வர் இருக்குது. ஸோ இது எப்படி வந்து ஃபெயிலோர் இன்கேஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இது வந்து நான் டேட்டா சென்டர்னு போட்டிருக்கேன். இந்த பார்ட் வச்சுக்கோங்க. சென்னையில் எனக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் என்னோட பிரைமரி சைட். என்னோட கம்பெனி சென்னையில் இருக்குது. என் கம்பெனி லொக்கேஷன்லேயே எனக்கு வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஒரு என்னோட கம்பெனி வந்து ஒரு காமர்ஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. என்னோட கம்பெனியோட காமர்ஸ் வெப்சைட் வந்து இதில் ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, யூசர்ஸ் வந்து என் கம்பெனி வெப்சைட் வழியாக ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த சர்க்கிளில் தான் வந்து, இந்த சைக்கிளில் தான், இந்த ஆர்கிடெக்சர் தான் என்னோட சிஸ்டம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ க்ளவுடுக்கே போகலை, நான் ஆன் ப்ரிமிசஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, என்னோட டேட்டா சென்டர் இருக்கும். அதில் வந்து ஒரு வெப் சர்வர், ஒரு டேட்டாபேஸ் சர்வர் போட்டிருப்பேன். அண்ட் அது இன்டர்நெட் வந்து இன்டர்நெட் உள்ளே வரது, இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கனெக்ஷனுக்கு ஒரு ஃபயர்வால் டிவைஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஃபயர்வால் டிவைஸில் என்னோட சர்வர் வந்து நேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ என்னோட காமர்ஸ் வெப்சைட்டை நான் இதில் வந்து யூசர் வந்து இதில் ப்ரைமரியாக ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட யூசர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 யூசர் வந்து என்னோட சைட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட் அ டைமில் ஒரு 10,000 பேராவது ஆக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்னோட சென்னையில் ஏதோ ஒரு ஃப்ளட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால என்னோட டேட்டா சென்டர் வந்து ஆக்சசிபிலிட்டி போயிடுது. ஓகே, ஸோ அப்போ என்னோட யூசர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதர் லொக்கேஷனில் இருக்க யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ஆக்சசிபிலிட்டி இருக்காது. ரைட். ஸோ ஆக்சசிபிலிட்டி இல்லை அப்படின்னா எப்படி என்னோட பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகும்? ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் ஒரு லினக்ஸ் அட்மின் அப்படிங்கிறத தாண்டி என்னோட கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக பிஸ்னஸை ரன் பண்ண வைக்கணும். நம்ம மேனேஜ் பண்ணுற சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சப்போர்ட் டீம் கேட்டகரியில் வந்து நம்ம வருவோம். ஓகே, ஸோ அப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நான் எப்படி என்னோட பிஸ்னஸை வந்து ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஓகே, என்னோட கோல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ ஜென்ரலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதே டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பர்சன்ஸ்க்கும் வேறு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி வந்ததில் இம்ப்ளிமெண்ட் ஆனது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் சைட், டிசாஸ்டர் ரெக்கவரி சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன செட்டப் இருக்கோ அதே செட்டப்பில் வேறு ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது எனக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குது அப்படின்னா அதர் லொக்கேஷன் பெங்களூர், டெல்லி, மும்பை, இல்லை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே அப்படின்னா கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட செகண்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர் சைட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வேறு ஒரு செஸ்மிக் ஜோன் அண்ட் வேறு ஒரு ஸோ இந்த டேட்டா சென்டரே எப்படி ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ரிஸ்க்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டரில் ஒரு வெப் சர்வர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்வருக்கு வர பவர்லேருந்து ஆரம்பித்து இந்த சர்வரோட கூலிங்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரிடண்டன்சி போட்டிருப்பாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சிஸ்டம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, பவர் கட் ஆனால் போயிடும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு யூபிஎஸ் வச்சுருப்பீங்க. ரைட். ஸோ உங்களோட சிஸ்டம் வந்து 24/7 ரன் ஆகணும் அப்படின்னா ஹை கெப்பாசிட்டி யூபிஎஸ் வச்சுருப்பீங்க. ஓகே, வாட் இஃப் அந்த பவர் ஃபெயிலியர் ஆகிற டைமில் உங்களோட ஹை கெப்பாசிட்டி யூபிஎஸும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட். ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, 2 யூபிஎஸ் வச்சுருப்பாங்க ஹை கெப்பாசிட்டியில். ஸோ ஆப்வியஸாக டேட்டா சென்டர் ரன் பண்ணுற காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையராக தான் இருக்கும். ஓகே, ஸோ என்னென்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கன் கேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ 2 யூபிஎஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கூலிங் சிஸ்டம் இருக்கணும். ஸோ ஒரு கூலிங் சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு கூலிங் சிஸ்டம் இருக்கும், அதோட ரிடண்டன்சி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கலாக வந்து டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட டேட்டா சென்டரே ஃபுல்லாக டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதே ஒரு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லொக்கேஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போது என்னோடய டிராஃபிக்கை எப்படி நான் வந்து இங்கே மாற்றுறது? ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பிஸ்னஸ், இப்போது நான் சொன்ன மாதிரி ஃப்ளட் வந்துருச்சு, என்னோடய காமர்ஸ் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா என்னோடய டேட்டா சென்டருக்கு ஃபுல்லாக டோட்டலாக பவர் ஆஃபு, அதோட கெப்பாசிட்டிலாம் தாண்டிடுச்சு. ஒரு 12 ஹவர்ஸ்க்கு யூபிஎஸ் பேக்கப் நிற்கும் அப்படின்னா 12 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா சர்வரும் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுன் பண்ணிட்டோம். டிஆருக்கு என்னோடய டிராஃபிக்கை வந்து நான் எவ்வளோ நேரத்தில் சேஞ்ச் பண்ணுவேன் அங்கே ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் நிறைய மல்டிபிள் திங்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதை ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சென்டர். ஸோ டேட்டா சென்டர் அப்படின்னா, நான் சொன்ன மாரி அதில தான் சர்வர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஆர்கனைசேஷனோட மொத்த டேட்டாவும் அதில தான் டம்ப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்த டெக்னாலஜிஸ்லாம் இருக்கும். விர்ச்சுவலைசேஷன் இருக்கும். அண்ட் பவர் கூலிங் சிஸ்டம் இருக்கும். அதில வந்து ஹெச்ஏ கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். அதோட ஸ்கேலபிலிட்டி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சென்டர்ல இருக்கும். ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா, ஒரு பிசிக்கல் மிஷின்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் கிளாஸ்ல பார்த்துருப்போம். விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஒரு VMware இல்ல வந்து Oracle OS இந்த மாரி ஏதோ ஒரு OS போட்டு அதுக்குள்ளார மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி அப்படின்னா, ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு மிஷினாலே எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வித்தின் இப்போ நீங்க AWS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, AWSல வந்து உங்களுக்கு டவுன் டைமே தெரியாது. 99.99% வந்து அப் டைம் குடுக்குறாங்க. ஸோ எப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட மிஷின் எல்லாமே ஹை அவைலபிலிட்டில கான்ஃபிகரா இருக்கும். ஸோ பிசிக்கல் சர்வர் ஃபெயில் ஆனாலும் சரி, விர்ச்சுவல் மிஷின் ஃபெயில் ஆனாலும் சரி, ஹெச்ஏ கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஏ மோட்ல இருக்கும். ஸோ இன்னொரு மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டிராஃபிக்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாரி கான்ஃபிகரேஷன் எல்லாமே டிஆர்ல பண்ணியிருப்பாங்க. சாரி, டிசில பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஆர் லொகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே செட்டப் இருக்கும். ஸோ அடிஷனலா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா சிஸ்டமுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும். ஓகே. ஸ்டாண்ட் பை மோட் அப்படின்னா, ஸோ இந்த மிஷின்ஸ் எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஆப்பரேஷன் எதுவுமே நடக்காது. ரீட் ஒன்லி மோட்ல இருக்கும். ஸோ ரிப்ளிகேஷன்ல இருக்கும். பிரைமரி சர்வர்ல என்ன ரைட் நடந்தாலும், என்ன டேட்டா இன்சர்ட் ஆனாலும், இல்ல டெலீட் ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்படியே ஒரு ரிப்ளிகேட் ஆகி இந்த இடத்துல வந்துரும். ஓகே. ஜியோகிராபிக்கல் லொகேஷனும் வேற ஒரு லொகேஷன்ல இருக்கும். நான் சொன்ன மாரி சென்னைனா, சென்னைக்குள்ளேயே 2 டேட்டா சென்டர் வச்சிருக்க மாட்டாங்க. பெங்களூர், டெல்லி, மும்பை இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வேற ஒரு லொகேஷன்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு செஸ்மிக் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ ஃப்ரீக்வென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டிஆர்ல இருக்கக்கூடிய சர்வர வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரியா கன்வெர்ட் பண்ணி, அதோட ரெடினஸ வந்து செக் பண்ணி, அதோட டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் டிஆர்ல எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் நடந்தா தான் தெரியும். ஓகே. ஸோ அப்படி டிசாஸ்டர் நடக்கும்போது, என்னோட சர்வர் வந்து அங்க டிஆர்ல இருக்கிறது ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து டோட்டலா என்னோட பிசினஸ் வந்து லாஸ் ஆயிரும். ரைட்? ஸோ அது நடக்காம பிரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி மேனுவலா டிசாஸ்டர் ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது பிரைமரி சர்வரோட சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணி, செகண்டரி சர்வர்ல எல்லா டிராஃபிக்கும் போகுதா? ஸோ அங்க எல்லா சர்வீசஸும் அப் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பிஓ, ஆர்டிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ், ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ். ஓகே. ஸோ இந்த ரெக்கவரி டைம் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எவ்வளோ நேரத்தில என்னோட டிஆர் சைட் வந்து ரெடி ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேத்தி நைட் வந்து 10 மணிக்கு என்னோட டிசி பிரைமரி சைட் வந்து ஃபுல்லா வந்து டவுன் ஆயிடுச்சு. அப்ப என்னோட டிஆர் சைட் வந்து இப்போ மார்னிங் ஒரு 8:00 தான் அப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப அந்த டைம் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்டிஓ. அதாவது ஆர்டிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிஆர் சைட் எவ்வளோ நேரத்தில வந்து எவ்வளோ குயிக்கா வந்து அப் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஆர்டிஓ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான டைம் குடுக்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடா உங்களோட டேட்டா சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறது மீனிங். ஓகே. இந்த ஆர்டிஓ டைம் வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ள நான் வந்து என்னோட செகண்டரி சைட் வந்து அப் ஆயிரும் அப்படின்னா, உங்களோட பிசினஸோட ஆர்டிஓ வந்து அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்க யூசருக்கு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட டேட்டா சென்டரே ஃபுல்லா டவுன் ஆனாலுமே, வித்தின் 1 ஹவர்ல இங்க இந்த டேட்டா சென்டர்ல என்னென்னலாம் சர்வீசஸ் நான் ரன் பண்றேனோ, அத வந்து டிஆர் சைட்ல வந்து நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து எவிடன்ஸஸ் வந்து எவ்ரி குவார்ட்டர் இல்ல 6 மந்த் ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஆனுவலியாச்சும் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, எவிடன்ஸ் எப்படி ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைமரி சைட்ட டவுன் பண்ணிட்டு, செகண்டரி அப் பண்ணி, ஸோ அதோட டைம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரத்தில வந்து என்னோட சைட் வந்து அப் ஆகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி, அத ஒரு ரிப்போர்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிஓ. ஸோ ஆர்டிஓ இஸ் நாட் எ ப்ராப்ளம். ஈவன் ஆர்டிஓ கேன் பி 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட டேட்டா சென்டரோட சைஸ். ஓகே. ஸோ இதில ஆர்டிஓ. ஓகே. ஸோ ரெக்கவரி டைம் ஆப்ஜெக்டிவ். இதில ஆர்பிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லாஸ் பாயிண்ட் வந்து வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் எஸ்டர்டே நைட் 10:00 என்னோட டேட்டா வந்து டேட்டா சென்டர் வந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்ப அந்த 10:00 டைம்ல என்னோட டிஆர் சைட்டுக்கு வந்து டிஆர் சைட் நான் சொன்ன மாரி வேற ஒரு தூரமான இடத்துல இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேட்டா ரிப்ளிகேட் ஆகுறதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் டிலே இருக்கும். ஏன்னா இது வந்து டேட்டா இங்கேருந்து ஃபைபர் கேபிள் வழியா டிராவல் ஆகி அந்த டேட்டா சென்டர் வந்து ரீச் அவுட் பண்ணணும். ஓகே. ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ்
இப்போ 10 மணிக்கு என்னோட டேட்டா சென்டர் வந்து டவுன் ஆகுதுன்னா, டிஆர் சைட்ல 8 மணி வரைக்கும் இருக்கிற டேட்டா தான், நேத்திக்கு நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கிற டேட்டா தான் இருக்கு அப்படின்னா, அந்த 2 மணி நேரம் டேட்டா வந்து எனக்கு லாஸ் தான். ஸோ அத வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க சொல்லணும். 2 மணி நேரம் டேட்டா வந்து லாஸ் ஆகும். என்னோட பிசினஸோட ஆர்பிஓ வந்து 2 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா, இல்ல எனக்கு வந்து அப்படிலாம் எனக்கு வந்து ஆர்பிஓ ஆகக்கூடாது அப்படின்னா, நீங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா சென்டர் வந்து ரெடி பண்ணணும். அதாவது ஏடபிள்யூஎஸ்ல கொண்டு போலாம். ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகாம கொண்டு வர அளவுக்கு வந்து இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க போணும் அப்படின்னா, பிரைஸ் அதிகமாகும். செலவு பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாதிரி டேட்டா லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். செலவு பண்ண முடியும் அப்படின்னா, செலவு பண்ணி அந்த டேட்டாவோட ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிசிடிஆர்ல ரொம்ப கோர் கான்செப்ட். நீங்க இன்ஸ்டால் பண்ற டேட்டாபேஸ் சர்வரா இருக்கட்டும், இல்ல வெப் சர்வரா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது வந்து எத மீன் பண்ணியிருக்கும் அப்படின்னா, பிசினஸ மீன் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்னோட என்னோட ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்னோட ஃப்ளிப்கார்ட் சைட் ஏதாவது தீபாவளி டைம்ல ஹை லோட் இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆகுது அப்படின்னா உங்களால ஆர்டர் போட முடியாது. ஸோ ஆர்டர் போட முடியலன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் அவங்களுக்கு பீக்ல இருக்க டைம். ஸோ அந்த டைம்ல அவங்களோட அவங்களோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அ அ லாஸ் ஆகும். ஸோ அவங்களோட ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து அந்த ரிஸ்க்க வந்து ஆல்ரெடி அ பிரிடிக்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அசஸ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. என்னோட சர்வருக்கு என்னென்ன வழியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் வரலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 டேட்டா சென்டரே டவுன் ஆகலாம். இல்ல என்னோட சர்வர் ப்ராப்ளம் நம்பர் 2 என்னோட சர்வர் மட்டும் டவுன் ஆகலாம். ப்ராப்ளம் நம்பர் 3 இன்கேஸ் ஹியூஜ் லோட் நான் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல 1,00,000 பேர் என்னோட டேட்டாபேஸ வந்து ஆக்சஸ் பண்றாங்க. அந்த மாரி டைம்ல என்ன பண்ணுவேன்? ஸோ அப்போ வந்து அந்த சர்வரே வந்து ஹேங் ஆயிரும். ஸோ அந்த ரிஸ்க்க எப்படி மிட்டிகேட் பண்ணுவேன்? இப்படி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அவங்க வந்து திங்க் பண்ணி இந்த மாரி ரிஸ்க் ஷீட் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாரி தியரிட்டிக்கல் டாபிக்ஸ் தான். பட் ஆனா நீங்க வந்து இன்டர்வியூஸ்ல இத சொல்லலாம். ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஸோ தேர் ஆர் ப்ராசஸ். ஓகே. ரிஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், அனலைஸ் பண்ணணும், அசஸ்மென்ட் பண்ணணும், ஆ மிட்டிகேட் பண்ணணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட சைக்கிள் ஃப்ளோ. ஸோ இதோட ரிப்போர்ட்ஸ மேனேஜ்மென்ட்க்கு நீங்க சென்ட் பண்ணி, ஓகே என்னோட டேட்டா வந்து இன்கேஸ் இது ஃபெயில் ஆனாலும் இவ்வளோ நேரத்தில நான் பண்ணுவேன். இவ்வளோ டேட்டா லாஸ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்ககிட்ட குடுக்கணும். அண்ட் அத இம்ப்ரூவைஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளோ வந்து நீங்க வந்து அதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்களுக்கு குடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல வரும். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிஸ்க் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ ரிஸ்க்லாம் ஐடென்டிஃபை பண்ணி டிஆர் சைட் வச்சுட்டீங்க. ஓகே. ஸோ டிஆர் சைட் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிடிஆர் ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ் கன்டினியூட்டி பிளான் இல்ல டிசிடிஆர் ட்ரில் இப்படி எந்த வேர்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அல்டிமேட்டா அது எத மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் கன்டினியூட்டிய தான். ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைமரி சர்வீஸ். ஸோ பேங்க் செக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க மேபி அ அ மெயின்டனன்ஸ் அப்படின்லாம் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணுவீங்கல்ல. சம்டைம்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் ஆக்டிவிட்டி அந்த மாரிலாம் ரிசீவ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீக்கெண்ட்ஸ்ல அவங்களுக்குலாம் வீக்கெண்ட்ஸ்ல கூட ஜாப் இருக்கும். மேண்டேட்டரியா வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா, அந்த டைம்ல தான் அவங்களுக்கு டவுன் டைம் கிடைக்கும். சிஸ்டம் ரீபூட், பேட்ச் பண்றது, இந்த மாரி ட்ரில் பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே அந்த டைம்ல தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அவங்க மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைமரி இத டவுன் பண்ணிட்டு, செகண்டரி அப் பண்ணுவாங்க. செகண்டரி அப் பண்ணும்போது, எவ்வளோ நேரத்தில எவ்வளோ குயிக்கா வந்து அது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வித்தின் தட் 4 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே அப் ஆகி வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது இன்கேஸ் 6 ஹவர்ஸ் போகுது அப்படின்னா, எதனால 6 ஹவர்ஸ் போகுது? என்ன ப்ராப்ளம் ஆகுது? அப்படின்னு சொல்லி பார்த்து, அத வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அத ஃப்ரீக்வென்ட்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரில் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கும். ஸோ டிசிடிஆர் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இன்டர்வியூல சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரில்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ட்ரில் எவ்வளோ ஃப்ரீக்வென்சில பண்ணுவோம் அப்படின்னா, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ட்ரில் பண்ணுவேன். இல்ல 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வர் வந்து நான் ட்ரில் பண்ணிருவோம். எப்படி ட்ரில் பண்ணுவீங்க? பிரைமரி டேட்டாபேஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு அப்படின்னா, அத டவுன் பண்ணிட்டு, செகண்டரி சைட் வழியா அப் பண்ணி பார்ப்போம். லோட வந்து அ இது பண்ணி ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு, ட்ரில்ஸ் வந்து கன்டெயின் பண்ணுவோம். அப்படின்னு சொல்லி நீங்க அவங்ககிட்ட வந்து சொல்லணும். ரைட்? தட்ஸ் ஆல். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஸோ இன்டர்வியூக்கு நான் இன்னைக்கு சொல்லலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரே ஒரு செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூ செஷன் வந்து அடுத்து வைப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இன்டர்வியூ செஷன் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் கூட போகலாம். இதே மாதிரி. ஓகே. இன்டர்வியூ செஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்ல பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இந்த இப்போ நம்ம டிஆர் ட்ரில் பண்றோம்னு வைங்களேன். ம், இப்போ ம், ஆன் பிரம்லேயே பண்றோம்னு வைங்களேன். கிளவுட் சாரி நாட் இன் கிளவுட் ஆன் பிரம்லேயே நான் பண்றேன்னு வைங்களேன். ம், டிசி இருக்கு. ம், டிசில இருந்து நம்ம வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ம். நம்ம டொமைன் கண்ட்ரோலர் டிஎன்எஸ் மட்டும் தானே சேஞ்ச் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் எனி அதர் திங் வி நீட் டு சேஞ்ச் இட். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்க்கிடெக்சர். ஸோ அது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே. நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். பிசிபி டாக்குமெண்ட்னே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் கீ பர்சன்ஸ், ஓகே, யாரெல்லாம் கால் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களோட ஃபிசிக்கல் சர்வர்லேயே வந்து ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஓஇஎம்ஸ்லாம் வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்டர்னல் காண்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸு, என்ன பிளானு, என்னென்ன என்விரான்மெண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட் இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, ஐ திங்க் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகே. ஐ திங்க் இந்த டெம்ப்ளேட் கூட நல்லா இருக்கு. ஐ ஷேர் இட். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஐடி ஆப்ரேஷன்ஸ், இமெயில், பர்ச்சேஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி, அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் அனாலிசிஸ்னு ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இம்பேக்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ என்னோட என்ன சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு வரணும். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் சொன்ன காமர்ஸ் சைட் அப்படின்னா, என்னோட வெப்சைட் ஃபஸ்ட்டு வரணும். அதில் ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகணும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ப்ரைமரி, ரைட்? ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பில்லிங்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட இஆர்பி சிஸ்டம்ஸ்லாம் வந்து அப் ஆக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் இது பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃப்ளட் வந்தால் என்ன பண்ணுறது, ஃபயர், டொர்னாடோ, எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ம்ஸ், ஆக்ட் ஆஃப் டெரரிசம், சப்டேஜ், பவர் ஃபெயிலியர், லாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் டிவைசஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்தால் அப்படின்னா, அதோட மிட்டிகேஷன் பிளானும் இதில் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஓகே, எங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபயர் வந்தால் ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. ரிடண்டன்சி யூபிஎஸ்எஸ் இருக்கும். ஸோ 24/7 வந்து ஒரு பர்சன் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரில்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசிடிஆர் கான்செப்டில் ஒரு இது. ஓகே. ஸோ நான் இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன இன்டர்வியூவில் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்வியஸாக வந்து பொய் சொல்ல போகிறதில்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான். ஸோ இட் இஸ் நாட் ஏ டெக்னாலஜிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் போய் அங்கே அப்படியே போய் சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன அப்படின்னா, ஒரு வெப் சர்வர் இருக்குது, அதை டிஎன்எஸில் மட்டும் தான் நான் மாற்றணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ லோட் பேலன்சர் கான்செப்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுவே நோடை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோடு ஃபெயிலியர்னா ஆட்டோமேட்டிக்காக அது சுவிட்ச் ஓவர் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா, நீங்கள் போய் மேனுவலாக டிஎன்எஸில் போய் அந்த பிரைமரி சர்வரோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது மட்டும் பண்ணால் போதும். ஆனால் பேக் எண்டில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ரைட் ஆப்ரேஷன்ஸ் வந்து இருக்காது செகண்டரி சர்வருக்கு, ரைட்? ஸோ நீங்கள் போஸ்ட்கிரஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ போஸ்ட்கிரஸ், MySQL எந்த டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ரிப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமிங் ரிப்ளிகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் செகண்ட் சர்வர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் சர்வர்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, 3-4 டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கிரிட்டிகாலிட்டி, பிஸ்னஸ் கிரிட்டிகாலிட்டி. ஸோ 2 லொக்கேஷன் கூட நம்ப மாட்டாங்க. 3வது 4வது லொக்கேஷன் கூட போவாங்க.
பட் நிறைய செலவாகும். பட் ஆனால் ஸ்டில் தே கேன் ஏபிள் டு யூட்டிலைஸ் இட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைமரி மட்டும்தான் ரைட்டபிளாக இருக்கும். செகண்டரி என்ன ஆகும் அப்படின்னா ரைட்டப்பில் இருக்காது. ஸோ ஈவன் நீங்கள் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் இந்த மாதிரி ரிப்ளிகேஷன்லேயும் நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ டிப்பிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஸ்லேவ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மாஸ்டர் சர்வர் சென்னையில் இருக்குது, அங்கே ஃப்ளட் வந்துடுச்சு, டேட்டா சென்டர் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. செகண்டரி சர்வர் ஸ்லேவ் மோடில் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சொல்லணும், நீ வந்து இப்போ மாஸ்டராக மாறு அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் நீங்கள் வந்து டிஎன்எஸை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணி விடணும். ப்ரைமரி சர்வராக செகண்டரி சர்வர் வந்து ப்ரொமோட் பண்ணி விடணும். தெர் ஆர் வேஸ் டு ஆட்டோமேட் தட் ஆல்சோ. ஓகே. ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு அதுக்கும் வழி இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களோட சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது வந்து டேட்டாபேஸ் இப்போ போஸ்ட்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிப்ளிகேஷன் மேனேஜர்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே. ஸோ அந்த டூலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ அந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து இப்போ எப்படி லோட் பேலன்சர் மானிட்டர் பண்ணி ஒரு கிளஸ்டர் ஒரு நோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கை ரீடைரக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ரிப்ளிகேஷன் மேனேஜரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்கிரஸை பொறுத்த வரைக்கும் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிப்ளிகேஷன் மேனேஜர்லாம் கான்ஃபிகர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் போய் மேனுவலாக பண்ணணும். அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டிஓவில் வந்து கன்சியூம் ஆகும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் ஸ்லேவ் சர்வர் வந்து மாஸ்டராக ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டு சர்வீசஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் டிஎன்எஸில் வந்து செகண்டரி சர்வரோட ஐபி வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ½ அன் ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஓ வரும். ஸோ ஓகே. ஆர்டிஓ. ஸோ டேட்டா லாஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் லொக்கேஷன். எவ்வளோ ஸ்பீடில் வந்து நீங்கள் இன்டர்நெட் பேண்ட்வித் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் இல்லை எம்பிஎல்எஸ் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் ஒரு டேட்டா சென்டர்லேருந்து இன்னொரு டேட்டா சென்டருக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஆர்பிஓ வந்து இதாகும். ஓகே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் அவையில் உங்களோட டேட்டா சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு 1 ஹவர் எனக்கு வந்து டிலே ஆகும் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆர்பிஓ அதாவது இப்போ ஒரு 10 o'clock டவுன் ஆகுதுன்னா 9 o'clock டேட்டா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிஸ்னஸ் ரிஸ்க் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து செலவு பண்ண முடியாது இந்த இதுக்கு. பட் ஆனால் அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 1 hour டேட்டா லாஸ் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரிஸ்க் அக்செப்டன்ஸ். பட் நீங்கள் போய் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக பண்ணணும். சில இடத்துல சொஃபஸ்டிகேட்டடாக வச்சுருப்பாங்க, சில இடத்துல மேனுவலாக வச்சுருப்பாங்க. ஓகே. எனி டவுட்ஸ்? இப்ப இதெல்லாம் வந்து சப்போஸ் இந்த ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தேவை இல்லை இல்லையா? எல்லாமே அவங்க ஏடபிள்யூஎஸ்ல வந்து நீங்கள் வந்து செலவு பண்ண விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஒன்று எடுத்துக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் ப்ரைசிங் கால்குலேட்டர் போகிறேன், ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் ஒரு என்விரான்மெண்ட் இருந்தாலும் இந்த டிஆர்டிஎல் வந்து மஸ்ட். என்ன என்விரான்மெண்ட் இருந்தாலும் சரி. ஆமாம், கரெக்ட். ஈவன் விண்டோஸ், லைனக்ஸு, நெட்வொர்க் டொமைனு, டெவாப்ஸ், நீங்கள் எந்த டொமைன் போனாலும் சரியா. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் லினக்ஸ் எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. வெப் சர்வர் கேன் பி விண்டோஸ் சர்வர், ஐஏஎஸ் சர்வராகவும் இருக்கலாம், இல்லை நம்மளோட சர்வராக இருக்கும், நம்ம லினக்ஸில் இருக்கக்கூடிய அப்பாச்சி இல்லை இன்ஜினக்ஸாகவும் இருக்கலாம். ஓகே. கான்செப்ட் இது தான். ஸோ அதான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசிடிஆர் அப்படிங்கிற கான்செப்டே எங்கேயுமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் வந்தால் பிஸ்னஸ் எப்படி கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். எந்த என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் சரி. ஓகே. டெவலப்பர்ஸு அவங்களா இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து ஆஸ் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்சனாக எனக்கு வந்து இப்படி இருக்க கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் ஒரு 5 years பேக் தான் எனக்கு தெரியும். ஓகே. ஒரு 5 years பேக்கில் தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் பண்ண சீனியர்ஸும் யாரும் எனக்கு சொல்லித்தரல. நான் அப்போல்லாம் வந்து ரொம்ப இன்டர்நெட் யூட்டிலைசேஷன் கிடையாது. எனக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. ஸோ அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு. பட் ஸ்டில் இப்போ வந்து இவ்வளோ இன்டர்நெட்லாம் வந்து நல்லா இருக்குது. யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் கிடைக்குது, ஃப்ரீ வீடியோஸ் கிடைக்குது, ஃப்ரீ ரிசோர்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது வந்து நம்மளோட தப்பு தான். கரெக்டாக நம்ம வந்து ப்ராப்பராக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணல, இல்லை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படல அப்படிங்கிறது மீனிங். ஓகே. ஸோ அதனால் இந்த டிசிடிஆர் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் ட்ரில் டவுன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகே. இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிஸ்க் அனலிஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தனித்தனி ஜாப் ரோலே இருக்குது.
ஓகே. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு எஃப்டிபி சர்வர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கூட நான் இதோட பேக்கப் நான் எப்படி நான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு முதற்கொண்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆர்சிங் கமாண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆர்சிங் கமாண்டை வச்சு நீங்கள் வந்து அதுவே ஒரு பேக்கப் டூலாக வந்து சொஃபஸ்டிகேட்டாக கிரியேட் பண்ண முடியும் உங்களால். ஓகே. அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்து இன்னொரு சர்வரில் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, எஃப்டிபி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு பர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு பேஷ் ஸ்கிரிப்டில் எம்பெட் பண்ணி அதை ஒரு மந்த்லி ஒரு டைம் அப்டேட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை பேக்கப்பாக எடுத்து வைக்கலாம். ஏன்னா எஃப்டிபி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் தேவைப்படாது, ஆனால் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் அதில் இருக்கக்கூடிய யூசர்ஸும் தேவைப்படுவாங்க. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்டிங். ஸோ உங்களோட என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா என்விரான்மெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதாகும். ஓகே. ஸோ கமிங் பேக் டு ஏடபிள்யூஎஸ் பாயிண்ட். ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு EC2 எடுக்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். நான் ஒரு M6 லார்ஜ் ஓகே M6 லார்ஜ் வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு $25 per month வருதா? ஒரு நிமிஷம். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா IOPS. வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு $20,000 மந்த்லி காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1,500 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போது நான் வந்து பேக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா AWS டிசாஸ்டர் ரெக்கவரி ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, டிசாஸ்டர் வந்துச்சு அப்படின்னா RPO RTO. ஸோ இதுதான் பேசிக்ஸு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசாஸ்டர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது ரெக்கவரி ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் ரீஜன் பேக்கப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கிராஸ் ரீஜன் பேக்கப் போடுறீங்க அப்படின்னா இந்த வேல்யூம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒன்று இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் EC2 RDS இதெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டாக எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து என்னோட ஒரு இன்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அப்படி நான் கன்வெர்ட் பண்ணாலுமே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் தான் எடுப்போம். ஓகே. நீங்கள் மோர் சொஃபஸ்டிகேட்டடாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 மிஷினுமே ரன்னிங்கில் இருக்கணும், 2த்துக்குமே ரிப்ளிகேட் பண்ணணும். ஒரு மிஷினுக்கே எனக்கு காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $20,000 வருது கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு. அப்போ 2 மிஷின் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா $40,000. ஸோ இவ்வளோ உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து AWS போயிட்டீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. இல்லை எனக்கு அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா AWS போனாலும் உங்களுக்கு இதே தான், நீங்கள் மேனுவலாக போய் இன்டர்வெயின் பண்ணி தான் ஆகணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து போய் அந்த சர்வரை வந்து மாஸ்டர் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக AWSல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட்ஸ் இருக்கும். இந்த ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வேற ஒரு ரீஜனில் அப் பண்ணி விடுவீங்க. ஓகே. அந்த மேனுவல் டைம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 மினிட்லாம் எடுக்க மாட்டோம். கரெக்டாக ஸ்னாப்ஷாட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டு எந்த டைமில் எடுக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இதுதான் ஃபேக்ட். AWS போனாலுமே உங்களுக்கு இந்த டேட்டா லாஸு, இந்த RPO RTO எல்லாமே இருக்குது. நீங்கள் நிறையா செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கூட நீங்கள் அப் பண்ணலாம். நிறைய செலவு பண்ண முடியல, நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லாஸ் இருக்கும், சர்வீஸ் டிலே இருக்கும். ஓகே.
ஓகே ஓகே. நான் நினைச்சேன் ஏடபிள்யூ இப்போ நம்ம போனோம்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிள், அவங்க அதில் எல்லாம் ரெக்கவரி எ பண்ணிடுவாங்க, அந்த என்ன மாதிரி ஸோ பண்ணிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்த உடனே இருக்குமே ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி விசஸ் கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே. எனக்கு தெரியாது, நான் அவங்க எல்லாம் கிளவுட்ல இருக்கிறனால நமக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க, தனியா இந்த ரெக்கவரிக்கே வராதுன்னு நினைச்சேன். கிடையாது. சொன்னது இல்லை தான் தெரியும். அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது அவங்க வந்து 99% வந்து அப்டைம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், தே வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ டிசாஸ்டர் எப்படி வேணாலும் வரலாம். உங்கள் டீம்லேயே யாரோ ஒருத்தவங்க போய் தெரியாமல் ஆர்எம் கமாண்ட் கொடுத்து டேட்டாவை டெலீட் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கெலாம் ஏடபிள்யூஎஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ரிஸ்க் கேன் பி ஆன் எனி பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, நாட் ஓன்லி சர்வர் ஃபெயிலியர், ஹார்ட்வேர் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. எனி பெர்ஸ்பெக்டிவ் அதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸு உங்களோட பைக்கை வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு போகிறீங்க. எப்படி செக்யூர் பண்ணணும்னு யோசிக்க மாட்டீங்க. ஓகே, இங்கே இந்த இடத்துல வந்து திருடிடுவாங்களா, சைட் லாக் பண்ணணும், அடிஷ்னலாக வந்து நான் லாக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் திங்க் பண்ணீங்களோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க உங்களோட ட்ராவலுக்கு அந்த எண்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிற அளவுக்கு நீங்கள் என்னென்ன திங்ஸ் வேணும்னு எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை பிளான் பண்ணணும். ஓகே, போகிற வழியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும். ஸோ எமர்ஜென்சி கேஷ் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியில் இந்த பிஸ்னஸ் கண்டினியூட்டியில் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஓகே, தட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். ஒரு பர்சன் எவ்வளோக்கு எவ்வளோ அவேர்னஸோட திங்க் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த ஓகே எனக்கு இது டவுன் ஆனால் இவ்வளோ நேரத்தில் தான் இது அப் ஆகும், இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவாக என்னாலே பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அவேர்னஸ் இல்லாமல் நம்ம வந்து அதை பண்ணாமல் இருப்போம். ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ போஸ்ட்கிரஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வழி மெத்தடை யூஸ் பண்ணி ஆக்டிவ் ரிப்ளிகேஷன் கொண்டு வந்து டேட்டாவை வந்து லாஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நான் அதை பண்ணாமல் ஆக்டிவ் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன் பண்ணி அதில் வந்து ஒரு 2 மணி நேரம் டேட்டா லாஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து என்னோட அவேர்னஸ் ப்ராப்ளம், என்னோட டெக்னிக்கல் நாலேஜ் ப்ராப்ளம், ஸ்கில் ப்ராப்ளம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு ஓகே இப்போ இருக்கிற மெத்தடை கரண்ட்டாக வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். என்னோட டேட்டா லாஸோட டைமை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 மணி நேரமாக 1 ஹவர் ஆக்கணும், 1/2 ஹவர் ஆக்கணும். ஸோ அதுக்கு என்ன வேணும், காசு செலவு பண்ணாமல் எப்படி நான் வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். ஸோ இன்கேஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன், அப் டு டேட்டில் தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு 1/2 ஹவர் டேட்டா லாஸ் ஆகுது, இல்லை அதுவுமே நான் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் மணி. ஓகே, ஸோ அப்போ தான் வந்து நான் காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்கு வரும். ஸோ கம்பெனிஸில் கண்டிப்பாக வந்து இயர் ஆன் இயர் பட்ஜெட் போடுவாங்க. அதில் வந்து பிஸ்னஸ் கண்டினியூட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் ஆனால் ஸ்டில் யூ கேன் திங்க் ஆஃப் இட். ரைட், எனி டவுட்? ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன இந்த ஒரு 1 வீக்கில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு இன்டர்வியூ போகும்போது இப்போ நான் ஒரு சில பேர் இன்டர்வியூ நான் கேதர் பண்ண வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன அங்கே போனோடனே கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட ரெஸ்யூமில் இருந்தால் கேள்வி எடுப்பாங்க, உங்ககிட்ட இருந்தால் கேள்வி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டே டு டே ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்கிறது வேறு, எனக்கு ஒரு விஷயத்தில் தான் நான் டே டு டேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறது வேறு. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் அங்கே சொல்லாதீங்க. டே டு டேயில் மினிமலாக சொல்லுங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இதை வந்து இதுக்காக சொல்ல, பெருமைக்காக சொல்ல. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்ஸ் பேக் அவர் தான் ஃபஸ்ட்டு என்னோட கைட்லைன்ஸில் ஜாப் வந்து கேதர் பண்ணவர். ஓகே, ஜாப் வந்து கெயின் பண்ணவர். அவர் வந்து ஒரு 4 மந்த்ஸ் மேலே வந்து ட்ரை பண்ணார். ஓகே, சிடிஎஸில் இப்போ ஜாபில் இருக்கார், பட் ஆனால் அவர் ஃப்ரெஷர் தான் லினக்ஸில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், அவர் வந்து என்ன ப்ரோ பண்ணுறது, நான் எல்லாமே பண்ணியிருப்பேன், எனக்கு ஜாப் நீங்கள் பண்ணுற அதே ப்ராப்ளம் தான், போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணோம், நான் ஒரு டிக்கெட்டிங் டூலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெப்சைட்ஸ், இதெல்லாம் வந்து லேம்ப்ஸ்டாக் அப்ளிகேஷன், இதெல்லாம் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். பண்ணிவிட்டு ஜாப் சினாரியோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க டே டு டேயில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்து மொத்தமே ஒரு 30 சர்வரில் தான் ஒர்க் பண்ணேன்னு சொல்லுங்கள். என்னோடய என்விரான்மெண்ட்டே சின்னது, 30 சர்வர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சர்வர் இருக்குது, ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது அப்படின்னு முடிச்சிருங்க. ஓகே, அதில் தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதில் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இப்பயே வந்து உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணி போயிடணும். போயிட்டு அங்கே போயிட்டு அதில் என்ன கேள்வி கேட்டாலும், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ போஸ்ட்கிரஸ்ன்னு எடுக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன ரிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது, எப்படி வந்து அதை வந்து ஃபெயில் ஓவர் பண்ணுவீங்க, அதாவது ஃபெயில் ஓவர் அப்படின்னா இது டவுன் ஆயிடுச்சுன்னா எப்படி அதை மாஸ்டராக ப்ரொமோட் பண்ணுவீங்க, எப்படி இதை ஆட்டோமேட் பண்ணுவீங்க, இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட விர்ச்சுவல் பாக்ஸ்லேயே லோக்கல் மிஷின்லேயே ஒரு சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே, பண்ணிட்டு அதே கான்செப்ட் தான் 100 சிஸ்டம் இருந்தாலும் அப்படியே தான் அப்ளை பண்ணுவீங்க. கரெக்ட்டா? 100 சிஸ்டம் இருந்தாலும் ஒரு மிஷினுக்கு பண்ணுறத 100 மிஷினுக்கு பண்ண போறீங்க. அத வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ நீங்க ஒரு 30 மிஷின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி டே டு டே ஆப்பரேஷன் வரும். ஓகே, டே டு டேல நான் வந்து டிக்கெட்ஸ் பார்ப்பேன். என்ன டிக்கெட்ஸ் பார்ப்பேன்? என்னோட சிஸ்டம் வந்து ஒரு நாகியோஸ் மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணியிருப்பேன். ரீசென்ட்டா 2 டேஸ் பேக் ஒருத்தர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணார். நாகியோஸ்ல என்னென்ன மானிட்டர் பண்ணீங்க? எப்படி மானிட்டர் பண்ணீங்க? நாகியோஸ் மானிட்டர் பண்றதுக்கு நீங்க கிளையன்ட்ல என்ன கான்ஃபிகர் பண்ணீங்க? இப்படிலாம் கேட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்க பார்த்துட்டு போயிரணும். ஸோ நான் நான் என்னோட 30 சிஸ்டம் இருக்கு. அதில ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் டூல். அந்த மானிட்டரிங் டூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாகியோஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டூல்ல மத்த 29 சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். அதில அலர்ட் ட்ரிகர் ஆகும். அலர்ட் என்னென்ன அலர்ட் வரும்னு கேட்பாங்க. என்னென்ன அலர்ட் வரும்னா, டிஸ்க் ஸ்பேஸ் இஷ்யூ வரும். இல்ல சிபியூ அலர்ட் வரும். டிஸ்க் ஸ்பேஸ் இஷ்யூ வந்தா என்ன பண்ணுவீங்க? நான் போவேன் அந்த சர்வர் வந்து டேட்டாபேஸ் சர்வர்ல ஸ்டோரேஜ் சர்வரா இது வெப் சர்வரா இருக்கு அப்படின்னா, ஓல்டர் அன்வான்டட் லாக்ஸ் இருக்கான்னு பார்த்து கிளியர் பண்ணுவேன். இல்ல எல்லாமே நெசசரி டேட்டாவா தான் இருக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் டீம்ட்ட சொல்லிட்டு டேட்டா ஸ்டோரேஜ் இன்கிரீஸ் பண்ணுமான்னு கேட்டு இன்கிரீஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாரி சினாரியோ வந்து நீங்க எடுத்துட்டு போணும். அங்க போயிட்டு எனக்கு வந்து போஸ்ட்கிரஸ் தெரியும், MySQL தெரியும், ஆ எனக்கு வந்து எல்விஎம் கான்செப்ட் தெரியும். அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் இப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஸ்டோரேஜ் அலர்ட் வந்து நான் அத வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன்னு சொன்னீங்க அப்படின்னாலே, அ அ அடுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஓகே, நீங்க ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி இன்கிரீஸ் பண்ணுவீங்க? கேட்டாங்கன்னு நீங்க சொல்லணும். எல்விஎம்ல தான் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். எல்விஎம் கமாண்ட்ஸ் வச்சு இன்கிரீஸ் பண்ணுவேன். சில இடத்துல வந்து எல்விஎம் கமாண்ட்ஸும் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் ஒரு டைப் ஆஃப் பீப்பிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ப்ராசஸ் சொன்னீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த ப்ராசஸையும் நான் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் ப்ராசஸ் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஓகே. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சினாரியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. டே டு டேல என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸோ என்னென்ன ட்ரபிள் ஷூட் பண்ணீங்க? என்னென்ன இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிஷினே ஹேங் ஆகி நின்றும். ஸோ அப்ப ஹேங் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது வந்து எனக்கு மோஸ்ட்லி என்னோட வெப் சர்வர் ஹேங் ஆகும். ஹியூஜ் லோடு இருந்துச்சுன்னா ஹேங் ஆகும். அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போயிட்டு நெறைய லோடு வந்திருக்கா, சிபியூ யூட்டிலைசேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஹேங் ஆயிருந்துச்சுன்னா ரீபூட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் நடந்திருக்கு இந்த மாரி. நான் வந்து அத சிபியூ கோர் வந்து இன்கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா, எனக்கு இப்போ வந்து ரீசென்ட்டா எந்த ப்ராப்ளமும் வரல. இந்த மாரி சினாரியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. அதே மாரி பேட்சிங்ல கண்டிப்பா கேட்பாங்க. என்ன பேட்சிங் பண்ணியிருப்பீங்க? இப்ப நம்ம பண்ண சிஸ்டம் ஹார்டனிங். நான் வந்து என்னோட சிஸ்டம் வந்து டே டு டேல வந்து பார்த்தீங்கன்னா, பீரியாடிக்கல் அதாவது வீக்லி இல்ல மந்த்லி ஆக்டிவிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஹார்டனிங் பண்ணுவேன். சிஸ்டம் ஹார்டனிங்னா புதுசா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஹார்டன் பண்ணி குடுப்பேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்ச் பண்ணுவேன். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பேட்ச் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களே சொல்லிருங்க. என்ன பேட்ச் பண்ணுவீங்க? எப்படி பேட்ச் பண்ணுவீங்க? ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் ஒரு ஒரு புரொடக்ஷன் சிஸ்டம் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் டீம்ட்ட சொல்லிருவேன். அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செக்லிஸ்ட் ஃப்ரீயா வந்து பேட்ச் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேட்ச்லாம் வந்து அ அ அப்டேட்டுக்காக ரெடியா இருக்கு. இதெல்லாம் பேட்ச் பண்ணணும். ரீபூட் வேணும். இவ்வளோ டவுன் டைம் வேணும் அப்படின்னு கேட்பேன். சர்வீசஸ் அவங்களோட அப்ரூவல் வாங்குவேன். சர்வீசஸ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, பேட்ச் பண்ணிட்டு, ரீபூட் பண்ணிட்டு, எல்லா சர்வீஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க கிட்ட குடுப்பேன். ஸோ பேட்ச் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா? ரீபூட் ஆகாம போயிருக்கா? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மேபி அதுக்கு வந்து ஒரு 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 சினாரியோ வந்து ஃப்ரீக்வென்ட்டா வரும். என்னன்னா, கெர்னல் அப்டேட் ஆனதுக்கப்புறமா கிரப் எரர் வரும். ஓகே. ஸோ அந்த மாரி கிரப் எரர் வரும். ஸோ அந்த கிரப் எரர வந்து நம்மளே சிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். நாட் எ ப்ராப்ளம். அது எப்படி சிமுலேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த மாரி எனக்கு கிரப் எரர் வந்திருக்கு. கெர்னல் அப்டேட் ஆனதுக்கப்புறமா வந்து பூட் ஆகாது. ஸோ அத எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? அது வந்து எமர்ஜென்சி மோட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ டைம்ல ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோ எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, அவங்கள வந்து கேள்வி கேட்க விடாம, நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ வச்சு அவங்கள வந்து ரொட்டேட் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 ஹவர் இன்டர்வியூ அப்படின்னா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு சுத்தி அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சத மட்டும் பதில் சொல்லிட்டு வந்துரலாம். இல்ல நான் வந்து எல்விஎம் தெரியும், எனக்கு வந்து நெட்வொர்க் மேனேஜ்மென்ட் தெரியும், ஆ ரைடு தெரியும் இப்படின்னு போட்டு போனீங்க அப்படின்னா, அவங்க வந்து கன்னாபின்னான்னு கேள்வி கேட்பாங்க. ஓகே, அவங்க என்விரான்மென்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. இப்பவும் அவங்க என்விரான்மென்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, என்ன டேட்டாபேஸு? MySQL-ஆ? ஸோ ஓகே, MySQL-ல வந்து என்னென்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து லாக் மேனேஜ் பண்ணுவீங்க? எப்படி வந்து பேக்கப் எடுப்பீங்க? அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகே.
ஸோ எனிதிங் கேன் பி ஆஸ்க்டு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், நான் மேபி நீங்கள் சொல்லலாம், நான் MySQL என்விரான்மெண்ட்டில் Postgres தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ Postgresல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ரிப்ளிகேஷன் செட்டப் பண்ணுவோம், பேக்கப் எடுப்போம், பேக்கப்ஸ் வந்து ரிஸ்டோர் பண்ணி டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ரிஸ்டோர் பண்ணி கேட்பாங்க, நான் ரிஸ்டோர் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரி சினாரியோ எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு 80% சக்ஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஒரு 20% உங்களோட கம்யூனிகேஷன், எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, இப்போ எப்படி பேசுகிறீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்களோட நாலேஜ் ஸ்கில்ல அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படின்னா வாட் இஸ் LVM அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ரியல் டைமில் இருக்கிறது தான் சொல்லுவேன். பட் அந்த மாதிரி கமாண்ட்ஸ் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் நெட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 1000 கொஸ்டின் வரும். ரைட், ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. தட் இஸ் நாட் ஏ அப்ஜெக்டிவ் ஹியர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படித்தாலும் அப்படி தான் வரும். ஓகே, ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகே, நான் சொன்ன மாதிரி சொன்னீங்க அப்படின்னா இந்த கேள்விலாம் சைடில் வந்துட்டு போயிடும். பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக நீங்கள் வந்து என்ன அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க என்னலாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்விரான்மெண்ட்டில் அவங்க உங்களுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில் இருக்கா, அந்த என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வில் மீட். ஸோ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போவே ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக தான் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஒரு வேர்டில் டைப் பண்ணி நான் தரேன். ஓகே, ஸோ எனிதிங் எல்ஸ், எனி டவுட் யூ கேன் பிங் மீ.